என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போலோவுக்கு போனார். அதில் முதல் விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் இப்போ புரிஞ்சுக்கிறணும் என்னென்னா, இதே மாதிரி அப்போலோவில் முதல்ல எம்ஜிஆர் 84 அட்மிட் ஆனார். என்ன ஆச்சு? எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு செல்லும் வரை லட்சக்கணக்கான தொண்டன் வந்து குமிஞ்சு வாசல்லே உட்காந்து அங்கேயே படுத்தான். அப்போ புரிஞ்சுக்கங்க, தலைவர்களில் யாருக்கும் மதிப்பு இருக்கிறது. அண்ணாதுரை சாகும்போது ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை போட்டான். அப்போ அந்த தலைவர்களுக்கு இருந்த செல்வாக்க பாருங்கள். எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் இருந்தான். ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகும்போது ஆயிரக்கணக்கான பேர் வெளியிலேயே உட்காந்துருந்தான். நன்றாக யோசியுங்கள். கருணாநிதி காவேரி ஆஸ்பத்திரியில் 2017 அட்மிட் ஆகும்போது வெளியில் ஒரு தொண்டன் இல்லை. காரணம், தானாக வரணும். இவங்க ரூபா கொடுத்து தான் கூட்டுறாங்க. ஒரு தொண்டன் வரல கருணாநிதி இருக்கும்போது. அப்போ புரிஞ்சுக்கங்க, மக்கள் எப்படி, மக்களுடைய ரியாக்ஷன் என்ன. கருணாநிதிக்கே மக்களுடைய ஆதரவுங்கிறது தொண்டனுடைய ஆதரவு இல்லைங்கிறது உறுதி. அந்த திமுகன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் உட்காந்தாரு, எத்தனை பேர் இது பண்ணா? எம்ஜிஆர் இது பண்ணும்போது எல்லா மசூதிகள், எல்லா சர்ச்சுங்க, எல்லா கோயில்கள்லேயும் பூஜை நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெண்கள்லாம் நிறைய அழுதாங்க. ஸ்டாலின் இருந்ததுக்கு ஒரு தொண்டன் வந்தானா அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி? நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசி டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி சேகர் பாபு இவங்களெல்லாம் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தலைவர் வாழ்கன்னு வாசலில் வரும்போது குதிக்க வச்சாங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, மா சுப்பிரமணியிட்ட, எதுக்காக அவரை போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்கலை, தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்கன்னா, அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமா? ஏன் அப்போலோவில் சேர்த்தா மற்ற நோயாளிகளுக்கு தொந்தரவாக இருக்காதா? உள்ளே போகிறவங்களெல்லாம் எப்படி வடிகட்டி அனுப்புனீங்க? எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணி அனுப்புனீங்க? எவ்வளவு அசௌகரியம் நோயாளிகளுக்கும் அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கும். அப்போலோ ஆஸ்பத்திரியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதியே இங்கே வர வேணாம், வந்தால் எங்கள் ஆஸ்பத்திரியே நாசமாக போயிடுதுங்க. எத்தனை ரூமை ஒன்றா எடுத்தீங்க? மா சுப்பிரமணிக்கு தான் கேட்குறேன். எதுக்காக ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? மற்ற நோயாளிகளுக்கு இது வருமா? சரிம்மா, இதை வைங்க. செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூரில் இருந்துட்டு எதுக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனீங்க? உங்கள் தலைமையில் அரசு ஆஸ்பத்திரிலாம் சீரழிஞ்சு கிடக்கு. ஒழுங்கான மருந்து இல்லை, பல விஷயங்கள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. இப்போ கடைசியாக ஒன்று, ஸ்டாலின் போயிட்டார். இந்த நேரத்தில் நமக்கு சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறதும் தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அண்ணாதுரை குணமான உடனே காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தனாகி எவ்வளோ செலவாச்சு, யார் பணத்திலேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டாங்க வந்த முதல் நாள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வியும் கேட்க விரும்புகிறோம். எவ்வளோ செலவாச்சு? எங்கேருந்து பணம் எடுத்தீங்க? மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்தீங்களா? அண்ணாதுரை இன்னைக்கு வேணாம் அப்படின்ட்டு நட்பு இதில் எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை இருந்தேன்னு சொன்னார். நீங்கள் யார் பணத்தை எடுத்தீங்க? உங்கள் பையன்தான் ரெஜிடென்ட்னு வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் கார் இல்லையே. 2 கோடி கார் வந்து என் பையன் காருன்னீங்களே. 2 கோடி காரை கொடுத்தாவதே பையன் ரெஜிடென்ட்டு உங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரி பில்லை கொடுத்தாரா? இல்லை உங்கள் கட்சியில் தான் அன்னைக்கு அண்ணாதுரை இருக்கும்போது திமுக கட்சியில் பைசாவே இல்லை, அதனால் எம்ஜிஆர் கொடுத்தாரு, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் திமுக அறக்கட்டளையில் 10,000 கோடி இருக்குங்கிறாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தானே இது. அங்கேருந்து பணம் வாங்கியிருந்தாங்களா அப்போலோவுக்கு? இல்லை இளிச்சவாயம் பொதுமக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்தீங்களா? உங்கள் அப்பா சமாதிக்கு வந்து 100 கோடி 200 கோடின்னு இளிச்சவாயம் மக்களுடைய வரி பணத்திலேருந்து கொடுத்து சமாதி கட்டினீங்களே, அது மாதிரி உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு இளிச்சவாயம் மக்கள் பணத்திலேருந்து கொடுத்தீங்களா? மக்கள் பணத்திலேருந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி உறுத்தலையா? இன்றைக்கி இருக்கிற ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டீங்களா? ஸ்டாலின் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, யார் பணம் கொடுத்தானோ ஒரு எதிர்க்கட்சி தலைவன் வாயை திறக்க சொல்லுங்கள். யாருக்கும் கேட்குறதுக்கு முதுகெலும்பு கிடையாது. நான் கேட்குறேன், எவ்வளோ பணம் செலவாச்சு, அதுக்கு எவ்வளோ பணத்தை வந்து யார் இதிலேருந்து அரசாங்கத்திலேருந்து கட்டினீங்களா? உங்களுக்கு தான் 1 லட்சம் கோடி இருந்தாலும் வீட்டிலேருந்து 1 ரூபா கொடுக்க மாட்டீங்களே. வாசலில் காவல் காக்கிற போலீஸ்காரனுக்கு ஒரு 2 இட்லி வாங்க கொடுக்க மாட்டீங்களே, ஒரு காஃபி கொடுக்க மாட்டீங்களே. உங்கள் கலாச்சாரமே அதுதானே. கோடி கோடியாக கொள்ளையடித்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் தான் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இன்பம் அதிகம். அதனால் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளவு செலவானது, அதை யார் செலவழித்தார்கள்,
மக்கள் பணத்திலிருந்து எடுக்கப்பட்டதா, உங்கள் பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்.